இந்த மதவாத அரிப்பு அப்படிங்கிறது இங்கே இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மதம் மாற்றம் தான் பிரச்சனை. மதம் திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு வெறுப்பு இருந்ததுனால தான் அது நடக்கும். இல்லைனா ஒரு சிஎம் கேண்டிடேட் தோப்பாரு. திமுக அழிந்ததில்லை, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோத்ததில்லை, எங்களுக்கு சந்தோஷம். அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள் மனசில் இருந்தது. ஊடகங்கள் அதை பேச விட 2 வயது பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்த திமுக நிர்வாகி கலைஞர் என்கிற பெரிய நாயகம் செய்தி. எங்களுடைய மிகப்பெரிய கவலை என்னவா இருந்தது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிறுத்தப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். மோசமான மக்கள் விரோத பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற போதைப் பொருள் பரவலை ஏற்படுத்திய காட்டாட்சி தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இந்த அளவிற்கு வெற்றி பெற செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்து வருகிற அரசியல் களத்தில் பாஜக தான் கதாநாயகனாக அமரப்போகிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு புது ஆட்சி அமைஞ்சிருக்கிற இந்த சூழலில் பார்த்தா இந்த தேர்தலில் பாஜக கடந்த முறையோட இந்த முறை ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க தான் சொல்லணும், ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்கன்னு கூட சொல்லணும். இப்போ இந்த சரிவிலிருந்து பாஜக மீண்டும் எப்படி மேலே போகிறது, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்து எப்படியாக மீண்டு வரப்போகிறார்கள் அப்படின்றத பற்றியும், இந்த ஆட்சி குறித்தும் இதன் பின்னான விமர்சனங்களை பற்றியும் நம்மளுடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் ஒரு பெரிய ஒரு அலையை கிளப்பியிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கு. இந்த முடிவுகள் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படாத ஒரு முடிவாக இருந்தது. ஸோ இந்த சூழலில் இப்போ பாஜக கடந்த முறை 4 தொகுதியிலிருந்து இப்போ ஒரு தொகுதியாக ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னா, இப்போ இதிலிருந்து பாஜக தன்னை எப்படி எந்த விதத்தில் தன்னை சுய பரிசீலனை செய்து கொள்ளலாம், இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி கட்சிக்குள் விவாதிக்கப்பட விஷயம் என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்னு கிடையாது. திமுகவுடைய சீட்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறது, ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரிசைக்கு சென்றிருக்கிறது, அஇஅதிமுகவுடைய சீட்டு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, அதுபோல் பாஜகவுடைய சீட்டு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஆனால் தத்துவார்த்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக தமிழர்களது அடையாளமாக தமிழர்களது தத்துவமாக என்றைக்குமே தேசியம்தான் இருந்திருக்கிறது. தேசியம் என்கிற தமிழர்களது தனித்துவமான அந்த பண்பு மீண்டும் தமிழக மண்ணில் எடுபடும் என்று நாங்கள் நம்புகிறோம். வளர்ச்சிக்கான அடுத்த நோக்கத்துக்கான என்னென்ன மாதிரியான வேலைகளை பாஜக செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள். அதாவதுங்க, பிஜேபியுடைய பேட்டர்ன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற அரசியல் கட்சி மாதிரி பிஜேபி கிடையாது. மற்ற நீங்கள் பார்க்குற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் ஓட்டு கணக்கு சீட்டு கணக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கணக்காக இருக்கும். பட் எங்களை பொறுத்தவரை இந்த தேசத்தினுடைய நலன் மற்றும் தேசத்தினுடைய வளர்ச்சி இதுதான் எங்களுடைய பிரதான கொள்கை. நாங்கள் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க சார் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டிங்களே சார், நாங்கள் இந்தியா முழுசு 2 எம்பியில் தான் இருந்தோம். அப்போ எவ்வளோ பேர் எங்களெல்லாம் கிண்டல் பண்ணவங்களாம் இருக்காங்க. அன்றைக்கி வாஜ்பாய் சொன்னார், இன்றைக்கி நம்ம ஒரு நாள் மிகப்பெரிய கட்சியாக இந்த தேசத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆளும்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் 3வது பீரியட் ஆண்டுகிட்ருக்கோம். ஆகையால் இந்த சீட்டு கணக்கு ஓட்டு கணக்கு என்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை, எங்களுக்கு கொள்கை கணக்கு தான் முக்கியம். இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிற தேர்தல்களில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா தேசத்துடைய பாதுகாப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். அதுவும் இந்த நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் பிஜேபி ஆட்சி அமைத்திருப்பது அப்படிங்கிறது இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு தொடர்பான வரலாற்றில் மிக முக்கியமான மைல்கல். இப்போ 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்தது, கரெக்டாக? ஆமாம். தமிழ்நாட்டுக்கும் நடந்தது, அஸ்ஸாமு, எல்லாத்துக்கும் வெஸ்ட் பெங்கால் நடந்தது, கேரளா நடந்தது. ஏன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார்? இது வரைக்கும் எந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்காவது
அமெரிக்கன் பிரசிடென்ட் பேசியிருக்காரு. ஒருவேளை அது வந்து மம்தா பானர்ஜி மாதிரியான ஒரு பெரிய ஒரு தலைவரை மம்தாவாதுக்கு அதெல்லாம் வந்து எங்க ட்ரம்ப்புக்கு மம்தா எல்லாம் ஒரு ஒரு ஆளாங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஸ்டேட்டுடைய தேர்தல்லையும் அவங்க வந்து பேசுனது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட், அவருக்கு நீங்கள் சொல்கிற மம்தா பேரெல்லாம் கூட தெரியாது. அவர் ஏன் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு இந்தியாவை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா அவங்க பங்களாதேஷை தான் சூஸ் பண்ணியிருக்கு அமெரிக்கா. ஓகே. அமெரிக்காவில் இருக்கிறது பங்களாதேஷில் இன்றைக்கு வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் அமெரிக்காவை சார்ந்தவர். உங்களுக்கு தெரியும், அங்கே முன்னாள் பிரதமர் அந்த பெண்மணி இந்தியாவில் அடைக்கலம் அடைந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் பாகிஸ்தான் வீழ்ந்து போச்சு. சைனா வந்து இந்தியாவிடம் மோதுவதற்கான தைரியத்தோடு சைனா இல்லை. டோக்லாம் பிரச்சனையிலே சைனாவுடைய அந்த மூமெண்ட்லாம் நின்று போச்சு. பங்களாதேஷை வச்சு தான் இந்தியாவுக்குள்ளே நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி நிறையா ஊடுருவி நிறைய திட்டங்களை அவங்க வைத்திருந்தாங்க. அது வந்து இன்றைக்கு முழுமையாக தடைப்பட்டு விட்டது. அதாவது உலக அரசியலில் ஒரு விஷயமும் வந்து உன்னிப்பாக பார்க்கப்படும். இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் ஜெயித்தது அப்படிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. ஆகையால் இந்த தேர்தல் முடிவுகளில் எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை அளித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கூட எங்களுடைய மிகப்பெரிய கவலை என்னவாக இருந்தது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிறுத்தப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். அது இல்லாமல் போயிட்டால் தமிழகத்தினுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும்னு நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா போதைப்பொருள் பரவல், அதாவது போதைப்பொருள் பரவல் ஒரு பிரச்சனை. போதைப்பொருள் பரவலை நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிற முதலமைச்சர் ஒரு பிரச்சனை. அதை அட்ரஸ் பண்ணால் பரவாயில்ல, இல்லைங்க போதைப்பொருள் பரவல் இருக்குது, நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி பேசுகிற ஒரு அரசு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே முகத்தை வைத்திருந்தார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காவல் நிலையங்கள் கொலைக்கூடங்களாக மாறிடுச்சு. முன்னாள் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இந்த அப்பா மகன் சாத்தான்குளம், ஆமாம், அந்த சாத்தான்குளம் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தமிழகம் முழுசும், மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அது மாதிரி 60 பேர் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டாங்க திமுகவுடைய ஆட்சியில். ஒரு விஷயம் கூட பேசு பொருளாக ஆகலை. அஜித்குமார் மரணத்தில் கூட, 50வது மரணத்தில் கூட முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டதோடு எல்லாரும் ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு திமுக ஒரு த்ரெட்டனிங் டோனில் போய்ட்டு இருக்குது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறை, யாரும் எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது, எல்லாரையும் தூக்கி ஜெயிலில் போடு, இது மாதிரி. அதுவும் பெண்களுக்கு எதிரான வன்முறையெல்லாம் தமிழக பெண்களுடைய மனசாட்சி உலுக்கி பார்த்துருக்குறது. இன்றைக்கு விஜய் 2 வயசு குழந்தை, நீங்கள் போய் இப்போ ப்ரௌசரில் பாருங்கள், 2 வயது பெண் குழந்தைன்னு போடுங்க, ஸ்பேஸ் விட்டு கலைஞர்னு போடுங்க. 2 வயது பெண் குழந்தையை கற்பழித்து கொலை செய்த திமுக நிர்வாகி கலைஞர் என்கிற பெரிய நாயகம்ன்ற செய்தி வரும். குறைந்தபட்சம் தன்னுடைய கட்சி நிர்வாகி பண்ணதை கூட அவங்க வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார், யாருமே எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. தமிழகத்தில் யாருமே, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்தளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஏன் விஜய் அவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு புறம் அவருடைய அந்த சினிமா ஃபேஸ், அதற்கு கிடைத்த அந்த ஒரு ஃபெமிலியாரிட்டி, இன்னொரு பக்கம் திமுக மேலே இருந்த அதிருப்தி. அப்படி பார்த்தா அதிமுக வந்து 3ஆவது இடத்துக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. திமுக வேணான்னு தானே இப்போ 3.3 கோடி ஓட்டு. இன்றைக்கி வந்து இவர் பேசுகிறாருல்ல, உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில் பேசுகிறாரு, 1,72,00,000 சொச்சம் வந்து விஜய் கட்சிக்கு விழுந்திருக்கிறது, வேணான்னு சொல்லி 3.25 கோடி பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. திமுக வேணான்னு 3.5 கோடி பேர் போட்டிருக்காங்களே. அப்போ மேண்டேட் எங்கே இருக்குது? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். இத்தனைக்கும் 23 கட்சி கூட்டணி. இந்த கூட்டணி தாண்டி இந்த ஒரு சில கட்சிகளுடைய கூட்டணிக்காகவே ஒரு சில ஓட் பேங்க் விழுன்னு சொல்லுவாங்க இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷனில். அதெல்லாமே தாண்டி உங்களுக்கு வேலையே. இப்போ திமுக தனியாக நின்று இருந்தால் எவ்வளோ ஓட்டு வந்துருக்கும்? இல்லை, அதாவது இப்போது விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஓட் பேங்க், அதாவது அவருடைய ரசிகர்கள், அவர் வரும்பொழுதே அவர் கிடைச்ச ஆதரவு, அப்படி அவர் வரும்பொழுது அவர் யாருடைய ஓட்டை வந்து பிரிக்க போகிறாருன்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் இல்லைங்க. அந்த கேள்வியெலாம் நமக்கு வந்து மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி தான் நான் கூட பிரிக்க போகிறாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன இப்போ மே 4க்கு அப்புறம் யாருக்கு பிரிக்க போகிறாருலாம் இல்லை, அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க, இன்றைக்கி பெரும்பான்மையும் நிரூபிச்சிட்டாங்க.
இல்லை ஆனால் அதில் வந்து இப்போ திமுக மீதான வெறுப்பு இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கு. ஏன் சொல்றேன்னா மு.க. ஸ்டாலின் தோக்குறாரு. திமுகவினுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். மக்கள் வந்து இதை முடிவு பண்ணி அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா அது நடக்காது. நீங்கள் ஒரு ஆட்சி மாறுவதோ அல்லது புதிதாக ஒரு கட்சி வந்து மக்களுடைய பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைப்பதோ கூட இயல்பாக நடந்துடலாம். ஆனால் குறிவைத்து திமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் மக்களால் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு வெறுப்பு இருந்ததுனால தான் அது நடக்கும். இல்லைனா ஒரு சிஎம் கேண்டிடேட் தோப்பாரா? அதாவது திமுகவான மேலான வெறுப்பு அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவுடைய வீழ்ச்சி இல்லைங்க. நான் ஒரு ஆட்சி முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் ஆட்சி இருந்த வரைக்கும் தான் ஊடகங்கள் இதே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஆட்சி முடிஞ்சிச்சு, முதலமைச்சராக வேற ஒருத்தர் வந்துட்டார். இனிமேலாவது கொஞ்சம் தெளிஞ்சு எழுந்து வாங்க. இனிமேலாவது இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக பேசுங்க. அதாவது மக்கள் மிகப்பெரிய அளவில் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்கப்பட்டார்கள். அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை பிரச்சனை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மக்கள் மனசில் இருந்தது. ஊடகங்கள் அதை பேச விடலை, பொது புத்தி அதை பேச விடலை. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்களா? தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இனிமேலும் அதை ஒரு இல்லை சார் எந்த பிரச்சனையும் ஆன்டி இன்குமென்சியே இல்லாத மாதிரி எல்லாம் பேசுனீங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆன்டி இன்குமென்சி வெளிப்பட்டிருக்கு. திமுக வேணான்னு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள் என்டிஏவுக்கு போயிருந்தாலும் சரி அல்லது வந்து ஆட்சி அமைத்திருக்கிற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போயிருந்தாலும் சரி. ஆனால் திமுக வேணாம் தானே போட்டிருக்காங்க. இது விஜயுடைய வெற்றிக்கு முழு முதற் காரணம் வந்து திமுகவுடைய எதிர்ப்பலை. திமுகவினுடைய மோசமான மக்கள் விரோத பெண்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற போதைப்பொருள் பரவலை ஏற்படுத்திய காட்டாட்சி தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இந்த அளவிற்கு வெற்றி பெற செய்திருக்கிறது என்பதுதான் உண்மை. மக்கள்கிட்ட கேட்டு பாருங்களேன். அப்படின்றது வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காவுடைய வெற்றியை வந்து வரவேற்க முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். திமுகவே ஏற்றுட்டு தான் ஆகணும். அதாவது மக்கள் வந்து ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எங்களுக்கு என்ன இதில் விஷயம் அப்படின்னா, நாங்கள் மக்கள் நலனை மட்டுமே யோசிக்கிறோம். நாங்கள் எத்தனை சீட்டு வந்தோம், எத்தனை கணக்கு, இதை மட்டும் நாங்கள் யோசிக்கிறது கிடையாது. நாங்கள் சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறதே ஜனங்களை காப்பாற்ற தான். திமுக என்கிற தீய கோர பொருட்களை உடைய அரக்கனிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அத்தனைப்பு வழியா. அந்த புள்ளியில் வந்து எல்லா தாவேக்காவும் ஒன்றிணைந்து திமுக ஓய்ஞ்சதில் எங்களுக்கு சந்தோஷங்கிறேன். திமுக அழிந்ததில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோத்ததில் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா மக்கள் நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான திமுக தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாமே தோத்துருக்காங்க. இது எதை காட்டுது? அப்போது திமுக என்கிற ஒரு கட்சி மக்களினுடைய வெறுப்பை பெற்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு களத்தில் மாறி இருக்கிறது. திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் கம்மியாகவும் அந்த பக்கம் என்டிஏ பக்கம் கம்மியாகவும் தாவேகா பக்கம் அதிகமாகவும் போயிருக்கிறது. ஆனால் திமுக வேண்டாம் என்று தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இனிமேல் திமுகவுக்கு இங்கே ஃபியூச்சர் கிடையாது. இதுதான் இந்த தேர்தல் சொல்லுகிற செய்தி. ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது வந்து இனி வரும் காலம் வந்து ஒரு உதயநிதிக்கும் விஜய்க்குமான மோதலாகத்தான். அது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டாரு, தப்பி தவறி அவர் இந்த சேப்பாக்கத்தில் ஜெயிச்சிட்டாரு. அவரும் தோர்த்து இருந்தாருன்னா இது கூட நீங்கள் பேசியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் உட்காந்ததுனாலேயே அந்த கட்சி மறுபடியும் பொழைச்சி வந்துடும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் முன்னாடி நீங்கள் சொல்லலாம் திமுக வந்து இல்லை சார் எம்ஜிஆர் அவருடைய காலகட்டத்திலேருந்து 10 வருஷம் இருந்தாங்க, 14 வருஷம் வனவாசம்லாம் கருணாநிதி அவர்கள் பேசினார், திரும்பி வந்தாங்க. இப்போ அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் பேசின தத்துவங்கள் எல்லாம், நீங்கள் பேசுகிற சித்தாந்தங்கள் எல்லாம் பூமர் தத்துவங்களாக மாறிவிட்டது. இங்கே ஜென்சி தலைமுறைக்கு நீங்கள் சொல்கிற தத்துவம் வந்து எடுபடவே இல்லை. ஆனால் என்றைக்குமே தேசியம் இங்கே எடுபடும். நீங்கள் சித்தாந்த ரீதியாக அடுத்து வருகிற அரசியல் களத்தில் பாஜக தான் கதாநாயகனாக அமரப்போகிறது. இப்போ நீங்கள் ஜென்சி தலைமுறை வந்து அப்போது திமுக திராவிடத்தை வந்து ஏற்றுக்கான்றீங்க. ஆனால் வந்து அப்போ அதிமுக மட்டும் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அதிமுக சொல்ல போனால் இன்னும் பின்தங்கி இருக்க மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இன்னும் அட்வான்ஸான ஒரு இளம் தலைவர்கள் அதிமுகவில் இல்லை, உருவாகவே இல்லை. இன்னும் அது வந்து எம்ஜிஆர் காலத்து கட்சி போன்ற ஒரு தோற்றத்தோடு தானே இருக்குது. இல்லை அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன், அதிமுகவை பற்றின டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்ட்டை தான் கேட்கணும். ஆனால் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன். அண்ணா திராவிடம் என்பது வேறு, ஈவேரா திராவிடம் என்பது வேறு. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன்னு தான் அண்ணா சொன்னார். பிள்ளையாரை உடைப்பேன்னு ஈவேரா சொன்னார். அண்ணா திராவிடத்தை எடுத்துக்கொண்டு எம்ஜிஆர் வந்ததற்கு பிறகு ஈவேரா திராவிடத்தை எடுத்துகிட்டு கருணாநிதி போயிட்டார். இதுதான் தமிழக அரசியலுடைய திராவிட அரசியலுடைய வரலாறு. இதுதான்
ஆகையால் அண்ணா திராவிடம் என்பது தான் வெர்ஷன் 2.0. ஈவரா திராவிடம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சித்தாந்தம். அதற்கு பிறகு சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதாக எண்ணிக்கொண்டு இவர்கள் ஈவரா திராவிடத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் சித்தாந்த ரீதியாக தமிழகத்தில் நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, எந்த ஒரு இளைஞர்களையோ எந்த ஒரு ஜென்சி தலைமுறையோ யாரை வேணால் கேளுங்க, இந்திய தேசம் என்கிற தேசியம் என்கிற தத்துவத்திலேருந்து நம்ம மாறி வாழ முடியுமா? நீங்கள் இன்றைக்கி வந்து 1000 நாடகங்கள் நடத்தலாம், பிஜேபியே தமிழகத்தில் இல்லாமல் போயிடுச்சின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேசியத்திற்கான தேவை தமிழகத்தில் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மண் தேசியத்துடைய மண், இந்த மண் வஉசியுடைய மண், இந்த மண் பாரதியுடைய மண், இந்த மண் வந்து அர்த்தநாரி சவர்மாவுடைய மண். இந்த மண்ணிலிருந்து தான் விடுதலை வேட்கை, நீலகண்ட சாஸ்திரியினுடைய நீலகண்ட பிரம்மச்சாரியினுடைய அந்த விடுதலை போராட்ட படை என்பது இந்த மண்ணில் தான் ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் இந்த மண் தான் வந்து முன்னுதாரணம். நேதாஜி வந்து இந்திய தேசிய படையை கட்டி அமைச்சார் இல்லையா, அவருக்கே முன்னுதாரணமாக தமிழன் ஜெகின் செண்பகராமன் தான் இருந்தார். 1801 முதல் இந்திய சுதந்திர பிரகடனம் என்பது மருது சகோதரர்களால் ஜம்புத்தீவு பிரகடனம். அதனால் இந்த மண்ணை வந்து தேசியத்திலேருந்து யாராலையும் மாற்ற முடியாது. இந்த ஒரு 5 ஆண்டு அரசியல், 10 ஆண்டு அரசியல், 50 ஆண்டு கால அரசியல்னால் கூட தமிழகத்தினுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அரசியலை மாற்ற முடியாது. அதனால் பிஜேபிக்கு தான் இங்கே இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் சொல்லிக்கலாம் சார், டிவி கேட்கும் டிஎம்கேக்கும். டிஎம்கே வேணாம் தான் சார் டிவிகேவே வந்தது. இல்லை, எதிரெதிரான போட்டிகள் வந்து எதிரெதிரான போட்டிலாம் கிடையாது. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கீங்க, எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பல கட்சிகள் நீங்கள் தேஞ்ச வரலாறு இருக்குல்ல தமிழ்நாட்டில், இருக்கா இல்லையா? அப்புறம் இப்போ விஜயுடைய வெற்றி வந்து இன்னொரு விதத்தில் குறிப்பிட்டு பேசப்படுது. அது என்ன, ஒரு கிறிஸ்தவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்றது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது இன்னும் தமிழகத்தில் வந்து இந்த மதவாத சிந்தனைகள் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிற்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவதுங்க, கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ இந்துவோ எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மக்கள் விருப்பப்படும் பொழுது கண்டிப்பாக அவர் உட்கார வைக்க முடியும். தமிழகத்தினுடைய முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் மாநில தலைவர் ஜான். எங்களுக்கு ஜோசப் விஜய்ன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, புரியுதா உங்களுக்கு? ஆனால் விஷயம் என்னென்னா, மதவாதம் அப்படிங்கிற ஒரு காயின் இருக்குல்ல, அது நீங்கள் என்னவா காயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போது உத்தரப்பிரதேசத்தில் காவி உடை அணிந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருக்கிறது எங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க, அது மதவாதங்கிறீங்க. ஆனால் தமிழகத்தில் ஜோசப் விஜய் அப்படின்னு ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, இது மதவாதத்திற்கு எதிரான மண்ணுங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபாநாயகர் வந்து நான் வந்து ஒரு மாதத்திற்கு 5000 பைபிள் கொடுத்தேன் அப்படின்னு பேசின வீடியோ, இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிற சபாநாயகர். நான் வந்து ஊழியம் செய்பவர்களுக்கு, மதமாற்றம் செய்கிறவங்களுக்கு நான் மாதம் 5000 பைபிள் நான் என்னுடைய சொந்த காசில் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறவர் இன்றைக்கி சபாநாயகர். அது மதவாதத்திற்கு எதிரானது. ஆனால் ஒருத்தர் இந்து என்று அறியப்படுற ஒருத்தர் பட்டை போட்டுட்டு ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருந்தால் ஐயோ ஜட்ஜே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. சார் பட்டை போட்டு உட்காந்துருக்காரு சார். அப்போ உங்களுடைய மதவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சார் டெஃபினேஷனு? இந்து என்கிற ஒரு தர்மத்தின் மீது வன்மத்தை கக்குவது தான் மதச்சார்பின்மை. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம். உடனே எங்களை பார்த்துட்டு சார் நீங்கள் இந்துக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. ஏங்க இந்துவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, இந்துக்கு எதிராக ஏங்க பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நான், வேறு ஒன்றுமே நான் கேட்கல. உங்களுடைய மதவாதம் என்பதற்குடைய டெஃபினிஷன் என்ன? நீங்கள் வந்து மதச்சார்பற்ற அணின்னு சொல்கிறீங்க, ஆனால் முஸ்லீம் கட்சி பேரிலே முஸ்லீம் கட்சி உங்களுடைய கூட இருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்னங்கன்னு கேட்குறோம். அப்போ நீங்கள் என்னன்னா மதவாதம் மதச்சார்பின்மை இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய இந்து விரோத வெறிக்கு நீங்கள் தீனி போடுறீங்க. இது ஒரு அரசியலான்னு கேட்குறோம். இப்போது திராவிட கட்சிகள் அதை தான் செய்யுதுன்னு சொல்கிறீங்க. இது அரசியல், இந்த அரசியலை எல்லாமே செய்கிறீங்க. ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறோம். இந்த அரசியல் கட்சிகள் மட்டுமா செய்யுது? ஊடகங்கள் நீங்களும் தான் செய்கிறீங்க. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறோம். ஓப்பனாக பேசுங்க சார். செக்குலர்னா செக்குலர் சார், அது இந்துவாக இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்னு காட்டிக்கூடாது, கிறிஸ்தவர்னு காட்டிக்கூடாது சார். முழுமையாக சார்பின்மையாக இருப்போம் சார். பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் வந்து ஏன் இப்படி ஏமாத்துறீங்க மக்களை? அதாவது ஒரு சிறுபான்மை இன்னைக்கு கூட வந்து சட்டசபையில் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது நாங்கள் இன்னைக்கு இப்போ இவர் விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சு இப்போ 10 நாள் ஆகுது. நாங்கள் யாராவது பிஜேபியில் இல்லை கிறிஸ்தவர் வந்து சிஎம் ஆகிட்டார் நாங்கள் இதை எதிர்க்கிறோன்னு என்னைக்காச்சும் சொன்னோமா சொல்லுங்கள்? நிச்சயமாக இல்லை. நாங்கள் தான் வாழ்த்து சொல்கிறோம். ஓகே, மக்களுடைய பெரும்பான்மையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், மக்களுடைய முடிவை ஏற்றுக்கிறோம் தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக தெரியுது. எங்களுக்கு பிரச்சனையாக தெரியுமோ நீங்களே ஒரு கற்பனையில் வரீங்க.
எங்களுடைய முதல் மாநில தலைவரே ஜான் தான் சொல்கிறேன், நான் கிறிஸ்டின் தான் அவர். எங்களுக்கு அப்படிலாம் பார்க்க தெரியாது சார், உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் பார்க்க தெரியும். கிறிஸ்டினா, முஸ்லீமா, இந்துவா, இதெல்லாம் உங்களுக்கு தான் அந்த மதவாத அரிப்பு அப்படிங்கிறது இங்கே இந்த அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு மதம் மாற்றம் தான் பிரச்சனை, மதம் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் மத மாற்றம் கூட ஏன் பிரச்சனை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோன்னா, இங்கே இருக்கிற சிவிலைசேஷன் போய்டுங்கிறோம். இப்போ தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களாகவோ அல்லது இஸ்லாமியர்களாகவோ மாறிடுறாங்கன்னு வைங்க. தஞ்சையில் இருக்கிற பெரிய கோயில் வழிபாட்டு கூடமாக இருக்குமா? இருக்காது, வெறும் கண்காட்சி பொருளாக தான் இருக்கும். கரெக்டா? ஆமாம். இப்போ நீங்கள் பிரமிடெலாம் போய் பார்க்குறீங்க, பிரமிடு என்னவா இருக்குது? கண்காட்சி பொருளாக இருக்குது. அதை வந்து வழிபாட்டு தலமாகவோ அல்லது சமாதியாகவோ பாவித்து அதில் சில ரிச்சுவல்ஸை பண்ண அந்த மக்கள் என்ன ஆனாங்க? மதம் மாறிட்டாங்க. இவ்வளோ தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கல்ச்சருக்கும் நீங்கள் வந்து ஹிந்து மதம்னு பேர் வச்சுட்டீங்க. இந்திய தன்மையுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் மதம்னு பேர் வச்சுப்பட்டு இந்திய தன்மையுடைய எதை பேசினாலும் மதவாதங்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் சார், இது மதமே கிடையாது சார், இது சிவிலைசேஷன் சார். இது வந்து ஆயிரம் வருஷமாக பொறுமையாக முள்ளமாக உருவான ஒரு சிவிலைசேஷன். பாபிலோனியன் கலாச்சாரம் எப்படி இருக்கிறதோ, கிரேக்க கலாச்சாரம் எப்படி இருக்குதோ, அந்த மாதிரி இது வந்து இந்திய கலாச்சாரம். இதுக்கு நீங்கள் மதம்னு பேர் வச்சுப்பட்டு இதில் இருக்கிற எந்த ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீங்கள் உடனே மதம்ன்றீங்களே அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களை மதவாதிங்கிறீங்க. நாங்கள் என்றைக்கு ஒரு மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறோம்? ஆனால் மத மாற்றத்துக்கு எதிராக நாங்கள் என்றைக்கும் பேசுவோம். மத மாற்றத்திற்கு எதிராக பேசுகிறதுனால 10 ஓட்டு வராமல் போனாலும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் மற்ற அரசியல் கட்சி மாதிரி வெறும் ஓட்டு கணக்கில் நடத்துகிற அரசியல் கட்சி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. இங்கே வந்து தஞ்சை பெரிய கோயில் அதற்கு உண்டான கல்ச்சரோடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சர்ச்சை போய் நாங்கள் இடிக்கணும்னு நினைக்கிறோமா, ஒரு மசூதியை போய் இடிக்கணும்னு நினைக்கிறோமா? ஆனால் சத்தியமாக கிடையாது. ஆனால் எல்லாரும் மதம் மாறதில் ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். என்ன சார் தப்பு? ஒரு சிவிலைசேஷனல் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு கண்ட்ரிக்கு வேணுமா வேணாமா? மற்ற கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு என்ன வித்தியாசம்? இங்கே ஒரு சிவிலைசேஷன் இருக்குது. அந்த சிவிலைசேஷன் இருந்தால் தானே அடுத்து வர்ற ஒரு வெளிநாட்டிலேருந்து வர்றவனு கூட இதான் சிவிலைசேஷன் காட்டுவீங்க. நம்ம எல்லாரும் கன்வெர்ட் ஆகிட்டோம்னா அங்கேருந்து வர்றவனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காது. இப்போ இது வந்து ஒரு இந்து மதத்துக்கு மட்டும் இது நடக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா? மத மாற்றன்றது வேறு எந்த மதத்துக்கு நடக்குது? நீங்கள் சொல்லுங்கள், வேறு எந்த மதத்துக்கு நடக்குது? நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை சார், இங்கே பாருங்கள் சார், இஸ்லாமிய பெருமக்களை கிறிஸ்தவ பெருமக்களாக மதம் மாற்றுறாங்க. சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், எங்கேயா சொல்லுங்கள், காட்டுங்க. இந்துக்கள் மட்டும் தானே இங்கே டார்கெட்டட் ஆடியன்ஸாக இருக்கீங்க. புரியுதுங்களா? அரசியல் கட்சியில் ஒரு பக்கம் பார்த்தோன்னா இந்துக்களை திட்டுறீங்க. இந்து கல்யாணத்தில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொச்சையான அர்த்தங்களை சொன்னார். ஒரு மாதிரி வந்து ஹிந்து பேஸ்டு. இப்போ சார் உதயநிதி பேசுகிறாரு, சனாதனத்தை அழிக்க போகிறோன்றாரு. எதுக்கு? அவர் பேசுகிற டாப்பிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. 2 நாள் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அவருக்கு. இப்போ இவர்கள் வந்து சனாதனங்கிறது தங்களுடைய ஒரு வாக்கு வங்கிக்காக வந்து ஒரு சொல்லக்கூடிய. ஆமாம் அதுக்கு தானே பண்ணுறாங்க. வேறு என்ன இருக்குது? இந்து தர்மத்தை இழிவுபடுத்தினால், இந்துக்களை திட்டினால் எங்களுக்கு ஓட்டு விடும் அப்படிங்கிறது திமுகவுடைய கால்குலேஷன். இப்போ அந்த கால்குலேஷனுக்கு தான் மக்கள் தகர அடித்து தூக்கி போட்டிருக்காங்க. மறுபடியும் அதே பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், பூமர் பாலிடிக்ஸுங்க இது அப்படின்னு சொல்லி உதயநிதியை பார்த்து சொன்னேன். உங்கள் தாத்தா காலத்து பூமர் பாலிடிக்ஸு உங்கள் அப்பா காலத்தில் கூட எடுப்படல, இன்னொரு தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு தர்மத்தை திட்டுறது, ஒரு மதத்தை திட்டுறது, இன்னொரு மதத்தை தூக்கி வச்சுட்டு பேசுறது. என்ன சார் பாலிடிக்ஸ் இது? என்னைக்காவது நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. என்னைக்கு அதை இப்போ நான் பேசியிருக்கேன், சொல்லுங்கள். கிடையாது. நாங்கள் எங்களுக்கு அட்டாக் நடக்கும் பொழுது சார் எங்களுடைய உரிமை சார் இது. இப்போ திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட ஏற்ற மாட்டேங்கிறீங்க. ஆனால் கோவிலுடைய எல்லைக்குள்ளே வந்து கல்லுத்தி மரத்தில் இஸ்லாமிய மக்கள் வந்து கொடியாற்றலான்றீங்க. அப்போ என்னன்னா, ஏங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை ஏன் வந்து சட்டத்திற்கு புறமாக வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்குறோம். அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப விரிவான பதில்களை கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.